ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வெளியேற பெற்ற நாமம். ஆமென். இந்த நாமம் நரகத்தின் நடுவே வைக்கிறது. இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்பட்டு போகிறது. வியாதியின் வல்லமைகள் விலகி போகிறது. மரணத்தின் வல்லமைகள் திரிபட்டு போகிறது. ஆமென். இயேசுவின் நாமம் சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். இதெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். 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 மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம்.
இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். 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 சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். 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 ஹalleluya ஹalleluya. கைகளை தட்டி தேவனை துதிப்போம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சொல்லி அவரை துதிப்போம். வாயிலை திறந்து ஹalleluya. உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் விலையேற பெற்ற நாமம். வாயிலை திறந்து துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். உம்முடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் வல்லமை இருக்கிறது, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் சொன்னால் போதும், என் கஷ்டங்கள் மாறிவிடும், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை மூலமாக நாங்கள் சாத்தானை ஜெயித்தோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை ஆனீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நோய்கள் இருந்து எங்களை விடுதலை ஆனீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புது வாழ்க்கை தந்தீர், புது உடன்படிக்கை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உடைய பிள்ளை ஆனோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் உடைய தேவன் ஆனீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் பதில் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை பாடும் பொழுது உடைய கிருபை பெருக செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சபை கூடி வரும் பொழுது உடைய கிருபை நீ பெருக செய்கிறீர், நீர் நமக்கு பலனை தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வெற்றியை நம்முடைய வாழ்வை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போ நம்முடைய வாழ்க்கை போல் வெற்றியாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மறுவாழ்வை தந்தீர், தீர்வாழ்வை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்தை விட்டு பூமியிலே வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நோய்களை நாம் ஏற்றுக்கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு நித்திய ஜீவனையே கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உம்மை பாட உம்மை துதிக்க நீர் கிருபை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமயம் வந்து உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். சபையிலிருந்து யாராவது சத்தமாய் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நான் யோசையோடு இருந்த போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன். ஆமென். நமக்கு ஆறுதல் தருகிறார், விடுதலை தருகிறார், நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். அவர் நம்மை கரம் நீட்டி தேற்றுகிறார். ஆமென். இதை நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம்
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நோக்கிடே இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே, நோக்கிடே இயேசுவை, கூப்பிடே உண்மையாய், கூப்பிடே உண்மையாய், குறையெல்லாம் தீர்க்குவார், இன்று குறையெல்லாம் தீர்க்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள், கர்த்தரு மாற்றுவார், கர்த்தரு மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தட்டி தேவனை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதிப்போம். வாய்களை திறந்து அவருடைய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்ணீரை காண்கிறார், கடலில் தேற்றுகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நெருங்கின பாதையில் நீர் கூட வருகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் கண்ணீரின் பொழுது நீர் பக்கத்திலே இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பலன் நமக்கு தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தாய் போல தேற்றுகிற தேவன் நீரே ஆண்டவரே. நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை இடப்புகள் நீரை நமக்கு வெற்றியை தருகிறீர், உயர்ந்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு போய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வு, சூழ்நிலை உயர்வு நீர் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உடைய பிள்ளையா இருக்கிறோம், அதனால் நீர் எங்களை கைவிடாத தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர், நீர் சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன், எங்களை கைவிடாத தேவன். நீங்கள் சொன்னீரை முடிக்கிற வரைக்கும் எங்களை கைவிடாத தேவனா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை பெருக செய்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொருளாத தேவைகளை சந்திக்கிற தேவன் நீரே ஆண்டவரே. நீர் நமக்கு ஜெயத்தை தருகிறீர், நீர் நமக்கு வெற்றி தருகிறீர், உம்முடைய நாமத்தின எல்லாமே ஆகும், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிற பிதாவே, ஆமென். சபையிலிருந்து சத்தமாய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபை நமக்கு போதும். அவர் விலகாமல் நமக்கு துணை நின்றே நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய கிருபையினால் தான் நம்மை கண்மணி போல காத்துகிறார். மலை போல துன்பங்கள் நம்மை சூடும் பொழுது அவருடைய கிருபையினால் அதை பனி போல உருகிட செய்கிறார். ஆமென். பலவீன நேரங்களில் அவருடைய கிருபையினால் அவருடைய பலன் நமக்கு தந்து அவர் நம்மை உயர்த்துகிறார். ஆமென். இதை நாங்கள் சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில்
உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பு யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உன் சபை கூட நீர் இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விலகாமல் நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தத்தை செய்கிறேன், ஜெயத்தை தருகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். 2 வேத பகுதி இந்த நாளில் நம்ம வாசித்தோம். ரோமர் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 20, 21 அந்த வசனத்தையும், 1 பேதுரு 1வது அதிகாரம் 3 - 9 வரை உள்ள வேத வசனங்களையும் நாம் தியானித்தோம். கிருபையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் நமக்கு பாராட்டக்கூடிய தயவு, அது ஒரு 4 விதங்களில 4 ரூபங்களில நம்மை நோக்கி வருகிறது அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். இன்றைக்கு தேவனுடைய கிருபை என்னை ரட்சிக்கிறது என்ற தலைப்புல நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு 3 நிலைகளில தேவனுடைய கிருபை என்னை ரட்சிக்கிறது. ஆமீன். அது என்ன கிருபை அப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமீன். பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, மரித்தோரிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விளங்க பண்ணுகிறார். அதனுடைய விளைவுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு 3 நிலைகளில நடைபெறுகிறது அப்படி என்கிறத நம்ம வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் நற்செய்தி புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தை பாருங்க. யோவான் நற்செய்தி புஸ்தகம் 11வது அதிகாரம் 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரிக்காமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறது.
அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. சொன்ன என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ரெண்டு காரியத்திற்கும் ஊற்றாக அவர் இருக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு அவர்தான் ஊற்று, அவர்தான் அந்த காரணர். அதே சமயத்துல ஜீவனுக்கு அவர்தான் ஊற்று, அவர்தான் காரணர். ஆமென். சரி, அப்போ கிறிஸ்துவை ஒரு மனுஷன் உடையவனாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவை உடைய ஒரு மனுஷன் அவனுக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி, நம்ம எல்லாருமே அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவர்களாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை தான் தேவனுடைய கிருபையாக நம்முடைய வாழ்க்கையில வந்து சந்தித்து நம்மை உயிர்ப்பித்தது. அவருடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அவருடைய வாழ்வு, அதை எனக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்ற, நான் உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிற பொழுது அவர் எதை சொல்லல அப்படி சொன்னாக்கா, அதை வந்து இப்போ பூமியில ஒரு விசுவாசி மரிக்கிறார்கள். அப்படி மரிக்கும் பொழுது அவனை நான் வந்து உயிர்த்தெழ பண்ணிவிடுவேன் அப்படின்ற அர்த்தத்துல ஆண்டவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உயிர்த்தெழ பண்ணிவிடுவேன் என்ற அர்த்தத்துல வரல. ஆனால் அப்படி செய்திருக்கிறார். மரித்தவர்களை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். 3 பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்திருக்கிறார். நாயினூர் விதவனுடைய மகன், வாலிப மகனை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். யவீருடைய மகள், 12 வயசு மகளை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிர்த்தெழ செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல தொர்க்காள் என்கிற ஒரு பெண்ணை, தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் உயிரோடு எழும்ப செய்திருக்கிறார் பேதுரு. அப்போஸ்தலர் பவுல், அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்துல ஐத்துகு என்கிற ஒரு மனுஷன் மரித்து போயிட்டார். அப்போ பவுல் அவரையும் வந்து உயிர்த்தெழ செய்து விட்டார். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அப்படிங்கிற ஊழியக்காரர், லண்டன்ல தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர், 23 பேரை உயிர்த்தெழ செய்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ இதெல்லாம் அவங்களுடைய ஊழிய காலத்துல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய பேரை உயிர்த்தெழ செய்திருப்பார். ஆனால் அந்த 3 சம்பவம் தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக அதை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னா, அவருடைய நாட்கள்ல நிறைய பேர் செத்திருப்பாங்க. எல்லாரையும் ஆண்டவர் உயிர்த்தெழ வைத்துக் கொண்டு இருக்கவில்லை. தேவனுடைய குமாரன் தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்த்தெழ செய்கிறார் என்று சொல்லி யோவான் 5:21 நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ சில பவுல் காலத்துல நிறைய பேர் மரித்து இருப்பாங்க. எல்லாரையும் அவங்க உயிர்த்தெழ செய்து கொண்டிருக்கவில்லை. ஆமென். பேதுருடைய நாட்களிலும் இல்லையா, இப்போ 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருக்கிறான் பெதெஸ்தா குளத்துல. அந்த பெதெஸ்தா குளமே என்னத்துக்காகன்னு சொன்னாக்கா, அங்க சுற்றிலும் வியாதிக்காரங்க எல்லாருமே படுத்து கொண்டிருப்பாங்க. அந்த குளம் ஒரு சில சமயத்துல வானதூதன் இறங்கி வந்து கலக்குவானா, அந்த குளத்துல யாரு போய் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அவங்க சுகமாகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பல வியாதியஸ்தர்கள் எல்லாமே அந்த குளத்து பக்கத்துல வந்து இருப்பாங்க, காத்து கொண்டு இருப்பாங்க, எப்போ கலங்குமோன்னு சொல்லிட்டு. யோவான் 5வது அதிகாரத்துல. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க பெதெஸ்தா குளத்துக்கு வரார். வந்து அந்த ஒரே ஒரு மனுஷன் 38 வருஷமா வியாதிப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை மாத்திரம் சுகமாக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு பாருங்க. பரிகாரியாகிய கர்த்தர், வியாதிகளை எல்லாம் சிலுவையில சுமந்தவர். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. வந்து அந்த ஒரே ஒரு ஆளை சுகமாக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆகையினால இந்த வசனம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற இந்த வசனம் அதை சொல்லல. அப்ப எதை சொல்லுகிறதுன்னு சொன்னாக்கா, அவரை விசுவாசிக்கிறவன், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக அவரோடு சரியான உறவில் இருக்கிற அந்த பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவங்க மரிக்கும் பொழுது அவங்க சரீர மரணத்தை அடைகிறாங்க. ஆனால் அவர்கள் என்றென்றைக்குமாய் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருப்பார்கள், தேவனுடைய பிரசன்னத்துல இருப்பார்கள். இல்லையா? யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் பூமியில ஒரு நாள் மரிப்பான், அவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன் சொல்லி சொல்றார். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே சமயத்துல அந்த யோவான் 11 அந்த 25, 26 நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதுல 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? 2வது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரிக்காமல் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்குமே மரிக்காமல் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது வருகையின் பொழுது இருக்கக்கூடிய ஜனங்கள், ஒருவேளை நம்முடைய நாட்களில் ஆண்டுடைய 2வது வருகை இருக்கலாம்.
அப்படி இருக்கும்பொழுது அவருடைய வருகையின் பொழுது இருக்கக்கூடிய விசுவாசிகள் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரீர மரணத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அவங்களுடைய சரீரம் மறுரூபமாகிவிடும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு சரியான ஒரு உறவில் இருக்கிற ஒரு மனுஷன், அவன் அந்த விசுவாசத்துல மரிச்சு போக மாட்டாங்க. ஆமேன். அவரை விட்டு, அந்த தேவனை விட்டு பின்வாங்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் அவங்க போய்விட மாட்டார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தான் தேவன் கிருபையாக தன்னை விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அனுப்புகிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷன் ஆவி ஆத்துமா சரீரமாக அவன் இருக்கிறான். அது முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி மாத்திரம் போகல இல்லையா, ஆத்துமாவையும் அவர் ரட்சிக்கணும், நம்முடைய சரீரத்தையும் ரட்சிக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷனை 3 நிலைகளில தேவன் ரட்சிக்கிறார். தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிக்கிறது அப்படிங்கிறத அந்த வசனத்திலிருந்து நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அவனுடைய ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும், அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், அவனுடைய சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப கிருபை, தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாக்கா, என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய கிருபை எனக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை அது ரட்சிக்கிறது. அதே சமயத்துல தேவனுடைய கிருபை என்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் ஆத்துமாவை ரட்சிக்கிறது. தேவனுடைய கிருபை என்னுடைய சரீரத்தை அது ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய சரீரத்தை அது ரட்சிக்கிறது. ஆமென். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இதுதான் நீங்க மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம். ஆவியில நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களை தேவன் நீதிமானாக ஆக்கிவிட்டார். சரி, 5வது வசனம், கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. இது என்ன ரட்சிப்பு? இந்த ரட்சிப்பு எப்ப நடக்க போகிறது? கடைசி காலத்துல நடக்க போகிறதாம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நடக்க போகிறது. அது என்னன்னு சொன்னா, உங்களுடைய சரீரம் ரட்சிக்கப்பட போகிறது. என்ன ரட்சிக்கப்பட போகிறது? சரீரம். இது 3வது நடக்கக்கூடிய ஒரு காரியம், எதிர்காலத்துல நடக்க போகிற ஒரு காரியம். 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அது என்னது? என்னுடைய ஆத்துமா இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில அது ரட்சிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஆத்துமா ரட்சிப்பு பாருங்க, என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் அது நடக்க வேண்டும். இந்த உலகத்துல நீங்க ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாளில் இருந்து நீங்க சாகர நாள் வரைக்கும், அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஆத்துமாவுடைய ரட்சிப்புக்கு நம்ம என்னதான் செய்து கொண்டிருக்கணுமா? தேவனுடைய அன்பில நீங்க நிலைத்திருக்கணும். அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல நீங்க வளர்ந்து பெருக வேண்டும். அவரை ஆராதித்து அவருடைய சந்தோஷத்துல நீங்க களி கூற வேண்டும். இதுதான் உங்களுடைய ஆத்துமாவை அனுதினம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும். 3வது எதிர்காலத்துல நடக்க போகிறது, உங்களுடைய சரீரம் அது ரட்சிக்கப்படும். ஆமென். உங்களுடைய சரீரம் அது மீட்பு அடையும். அது எவ்வளவு நேரம் நடக்கும்? அதுவும் ஒரு வினாடியில தேவன் அதை செய்து விடுவார். பாருங்க, உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரே வினாடியில உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு. நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டீங்க, தேவனுடைய பிள்ளையாக ஆகிட்டீங்க, நீதிமானாக ஆகிட்டீங்க. கடைசி காலத்துல உங்களுடைய சரீரம் ரட்சிக்கப்பட போகிறது இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது. அதுவும் ஒரு வினாடியிலேயே தேவன் அதை செய்து விடுகிறார். ஆனா இப்ப இந்த இடைப்பட்ட இந்த காலத்துலதான் நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமாகுதல். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி கொண்டே நம்ம இருக்க வேண்டும். சரீரம் ரட்சிக்கப்படுகிறது, அதுதான் மகிமையில போய் நம்ம சேர போகிறோம், மகிமை அடையுதல். ஆமென். அப்ப இந்த 3 வார்த்தையை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. நீதிமானாக ஆக்கப்படுகிறது, பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும், கடைசியாக நாம மகிமை அடைய போகிறோம். என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில என்னுடைய சரீரமும் அது ரட்சிக்கப்படும், மீட்கப்படும் என்று சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிர்த்தெழச் செய்திருக்கிறார்? வேத புஸ்தகத்துல 3 பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்திருக்கிறார்.
இந்த 3 பேர் ஏன் நிறைய பேர் செய்திருக்கிறார் தானே, ஏன் அந்த 3 சம்பவங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி இந்த ரட்சிப்பின் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 நிலையில நடக்கக்கூடிய ரட்சிப்பு, நம்முடைய ஆவியுடைய ரட்சிப்பு, நம்முடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு, நம்முடைய சரீர ரட்சிப்பு, இந்த 3 உயிர்த்தெழுதலின் சம்பவத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபையினால தான் என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் ரட்சிக்கப்படுகிறது. அப்ப முதலாவது ஆவி எப்படி ரட்சிக்கப்படுகிறதுங்கிறதை பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று சொல்லி எல்லாம் அவனுக்கு வைத்து விடுகிறார். காவலுக்கு அங்க வைத்து விடுகிறார். வைத்து விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அநேக கனிகளை, மரத்தின் கனிகளை எல்லாம் நீ புசிக்கலாம் சொல்லிட்டு 17வது வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். பல நூற்றுக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, அது கனியெல்லாம் நீ சாப்பிடலாம். ஆனால் இந்த மரத்தினுடைய கனியை, நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடாத, இதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாகுவாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ கரெக்டா அதை தான் போயிட்டு செய்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால பாவத்தில் விழுந்து விட்டார்கள். ஆனால் ஆதாம் மரித்தாரா? இல்ல. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். இப்ப தேவன் சொல்லியிருந்தாரு, இதை நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாகுவாய் என்று சொல்லி சொன்னார் இல்லையா? அப்ப எங்க மரித்தான் ஆதாம் சொன்னா, அவனுடைய ஆவிக்குரிய மனுஷன் மரித்து போய்விட்டான். அப்ப அதனுடைய விளைவு என்ன? அவன் தேவனை விட்டு தூரமாக பிரிந்து போய்விட்டான். தேவனுடைய உறவிலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டு விட்டான். தேவனை தேடுகிற அந்த நாட்டம், அந்த வாசனை, அந்த தேவன் மேல ஒரு விருப்பம், அவரை தேடணும் அப்படின்ற எந்த ஒரு உணர்வு இல்லாதவனாக மாறிவிட்டான். தேவனுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து விலகிட்டார். இன்னும் அநேக அந்த சாபங்கள் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்தது இல்லையா? அவனுடைய ஆத்துமாவும் பாதிக்கப்பட்டு விட்டது. அவனுடைய ஆத்துமாவில பயங்கள் வந்து விட்டது, குழப்பங்கள் வந்து விட்டது, வியாகுலங்கள் வந்து விட்டது. அவனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டு விட்டது, வியாதி வந்து விட்டது, மரணம் அங்க வந்து விட்டது. இன்னும் கேட்ட அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது, கணவன் மனைவி மத்தியில கூடிய குடும்ப உறவு பாதிக்கப்பட்டது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது, அவனுடைய கையின் உழைப்பு பாதிக்கப்பட்டு விட்டது. ஏன் பூமியே அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டு விட்டது. நீ வேர்வை சிந்திதான், நீ உழைச்சுதான் நீ சம்பாதிக்கணுன்ற நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். நீ அதிகமா உழைச்சாலும் கொஞ்சமாக தான் அறுவடை செய்ய முடிகின்ற ஒரு நிலைக்குள்ளாக வந்து விட்டான், அவனுடைய பாவத்தின் விளைவாக. இதுதான் அந்த ஆவிக்குரிய மரணம். ஆனால் ஆதாம் எத்தனை வருஷம் இருந்தாரு? 930 வருஷம் இருந்தாரு. ஆதாமை பார்த்தவங்க, அங்க பக்கத்துல நின்று ஆதாமை பார்த்தவங்க, அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பழத்தை சாப்பிட்டதுக்கு பிறகும் அவருக்குள்ள ஏதோ மாற்றத்தை பார்த்திருப்பாங்க. ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஆதாம் எப்படி இருந்திருப்பாரு? அதே போலதான் இல்லையா? ஆதாம் வெளி தோற்றத்துக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாதது போல இருந்திருக்கும். ஆனா உள்ளார என்ன நடந்துக்குது? அவனுடைய ஆவியில் அவன் மரித்து போய்விட்டான் இல்லையா? தேவனோடு உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனை தேடுகிற அந்த உணர்வு அவனை விட்டு போய்விட்டது. ஆவி மரித்து போனபடியினால தேவன் மேல அவனுக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது இல்லையா? நீங்க வியாதியா இருக்கிறவங்க கிட்ட நல்ல சுட சுட பிரியாணி கொண்டு வந்து வச்சு பாருங்க, அவங்களுக்கு பிடிக்குமா? ஆசையை எடுத்து சாப்பிடுவாங்களா? இல்ல. நல்லா ஒரு வாலிபமா இருக்கிற ஒரு பையன்கிட்ட கொண்டு வந்து நல்ல சூட பிரியாணி கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? நல்ல சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஏன்னா உள்ளார வியாதி இருக்கும்போது நல்ல சாப்பாடு கூட என்ன இருக்கும்? ருசிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. அதே போலதான் இன்னைக்கு ஏன் ஜனங்கள் தேவனை தேடுவதற்கு அவ்வளவு கசக்குது அப்படி சொல்லி சொன்னாக்கா, அவங்களுக்குள்ள அந்த பாவம் என்கிற அந்த வியாதி ஆவியில அவங்க மரிச்சு போயிருக்கிறதுனால அந்த நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த ஆவியில மரிச்சு ஆத்துமாவில பாதிக்கப்பட்டு சரீர வாழ்க்கை பாதிக்கப்பட்ட இந்த ஆதாமுடைய சந்ததியை மீட்கும்படிக்காகத்தான் தேவன் மனுஷனாக பூமியில வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில ஆவியில நரகத்தின் வேதனையை அவர் அனுபவித்தார். நிறைய பேர் அந்த சரீர பாடுகளை மாத்திரம் தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரீர வெளிப்படையாக இருக்கக்கூடிய சரீர பாடுகளை தான் நம்ம பார்க்கிறோம். ஐயோ, ஆண்டவர் இப்படி அடிக்கப்பட்டாரு, இப்படி ஆணி பாய்ந்தது, இவ்வளவு ரத்தம் சிந்தினாரு, முள்முடி வைத்தார்கள் என்று சொல்லி அந்த சரீர பாடுகளை தான் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆனால் ஆவியில அவர் நரக வேதனையை அனுபவித்தார். என்ன அந்த நரக வேதனை அப்படி சொன்னாக்கா, உலகத்தின் பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டு இருந்த பொழுது தேவன் அவரை விட்டு விலகிட்டார். தேவன் ஒரு மனுஷனை விட்டு விலகி இருக்கிறது தான் நரகம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நரகம் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனை தேவன் முற்றிலுமாக விலகி இருக்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் நரகம். அது அக்கினி எரிகிறது போலெல்லாம் வேதம் நமக்கு
சித்தரித்து நமக்கு சொல்லுகிறது. அப்ப அந்த வேதனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் அனுபவித்தார். உலகத்தின் பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்தனால தேவன் அவரை விட்டு விலகி இருந்தார். அதனாலதான் அந்த கெத்செமனே தோட்டத்துல அவ்வளவு போராடி ஆண்டவர் ஜெபித்தார். என்ன ஜெபித்தாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாட்டையினால் அடிக்க போறாங்க, ஐயோ முள்முடி வைக்க, அதுக்காக ஆண்டவர் அங்க அழுது ஜெபித்து கொண்டிருந்தாரு? இல்ல, தேவன் அவரை விட்டு விலக போகிறார். அந்த சிலுவையில உலகத்தின் பாவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறபடினால பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அந்த தேவன் அவரை விட்டு விலக போகிறாரு. அந்த அந்த பிரிவை தாங்க முடியாம தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் என்ன சொன்னாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எதை வேண்டாலும் தேவனிடத்தில் நீங்க ஜெபிக்கலாம். எந்த காரியத்துக்காகவும் நீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க மன்றாடலாம். நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், கண்ணீரோடு நீங்க ஜெபிக்கலாம், போராடி ஜெபிக்கலாம், ஊக்கமாக ஜெபிக்கலாம். ஆனா உங்களுடைய ஜெபம் ஒரு வசனத்தோடு முடியணும். என்னன்னு சொன்னாக்கா, தேவனே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேரால இப்படி ஜெபிக்க முடியும்? இப்படிப்பட்ட ஜெபம் தான் தேவனுடைய சமூகத்தில் அது தூபமாக நறுமணமாக அது எழும்புகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்படி ஜெபித்தார். ஆனால் ஆண்டவர் ஜெபித்த மாதிரி அங்க தேவன் செய்யல. மெய்யாகவே பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டது. மெய்யாகவே பிதா அவரை விட்டு விலகி போனார். அந்த நரக வேதனையை அனுபவித்தார். அதே சமயத்தில் ஆத்துமாவுல அந்த வேதனையை, அந்த தண்டனையை அவர் அனுபவித்தார். பயமும் வியாகுலமும் அவருடைய இருதயத்தை கவி கொண்டது. அவமானப்படுத்தினாங்க, நிந்தைப்படுத்தினாங்க, காரி உமிழ்ந்தார்கள். அதன் மூலியமாக ஆத்துமாவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை அனுபவித்தார். சரீரத்துல அவர் பாடுகளை அனுபவித்தார். அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆணி அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்துல அந்த பாடுகளை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். எதற்காகன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல ரட்சிக்கப்படும்படிக்காக. ஆனால் முதல் காரியம், அந்த ஆவியில நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் பாருங்க. ஆதாம் ஆவியில தான் மரிச்சு போனான் முதல்ல. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம், ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி. யாரிடத்துல சேர்க்கும்படி? ஏன்னு சொன்னாக்க, பாவம் ஆதாமை தேவனை விட்டு பிரிச்சு விட்டது. அதான் ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவி தேவனை தேடக்கூடிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் மரித்து போய்விட்டான், தேவனை விட்டு பிரிந்துட்டான். இப்போ கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக. தேவனை விட்டு பிரிஞ்சு விடும்போது அநீதிக்காரனாக ஆயிடுறான். தேவனிடத்துல ஒன்று சேரும் பொழுது நீதிமானாக ஆக்கப்பட்டுறான். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக அவர் நீதியுள்ளவர். நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடவும் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சரீரமும் உயிர்த்தெழுந்தது. ஆனா அந்த வசனம் முக்கியமாக ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவனுடைய கிருபையினால நம் ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து வருகிறது. நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வார்த்தை மூலமா கடந்து செல்லுகிறது அந்த மனுஷனுக்குள்ளாக. அந்த தேவனுடைய வார்த்தை தான், அந்த சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை தான் அந்த மனுஷனை அவருடைய ஆவியில மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது. எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப நீங்களாம் முன்னாடி செத்தா போயிட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க? நீங்க பார்க்கறதுக்கு எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தீங்க இல்லையா? இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. வெளித்தோட்டத்துக்கு எப்படிதான் இருந்தீங்க? இதே கலர் தான். கலர் மாறிடுச்சா? ஞானசனம் எடுத்த உடனே உயரம் மாறிடுச்சா? இல்ல, அதே மனுஷன்தான். வெளித்தோட்டத்துக்கு எப்படிதான் இருக்கிறோம்? அதே மாதிரி தான். உயிரோடு நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கணும். நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டோம், நல்ல கொண்டாட்டம் பண்ணினோம், ஃபேத்து பண்ணணும், அங்க போகணும், இங்க வந்தோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தோம், அதை வாங்கணும், இதை விட்டு பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம், எல்லாத்தையும் செய்து கொண்டு இருந்தோம். ஆனா ஆக்சுவலா என்னதான் நடந்திருந்தான்? உள்ளார என்னதான் நடந்திருந்தது? ஆவியில செத்து போனவர்களாக நம்ம இருந்தோம். எப்படி? அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் நீங்க ஆவியில மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அவைகளில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்க முற்காலத்துல இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் உலக போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னாக்கா ஆவி மரிச்சு போயிருக்கிறது. அதனால
முற்காலத்தில் நீங்க இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீங்க. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது எந்த ராஜ்யத்துல தான் இருக்கிறோமா? ஆவிக்கேற்ற அதிகார பிரபு யாரு? பிசாசுடைய ராஜ்யத்துல தான் இருக்கிறீங்க. அந்த சேஷ்டைகள் தான் செய்து கொண்டு இருந்தோம். அவனாலதான் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு நம்ம இருந்தோம். நம்ம அந்த மரித்து போயிருந்த அந்த நாட்களில் அவர்களுக்குள்ளர நாம எல்லாரும், அவரையும் சேர்த்துக்கிறார் எழுதுற பவுல், தண்ணியும் சேர்த்துக்கொண்டு சொல்றாரு, அவர்களுக்குள்ளர நாம எல்லாரும் முற்காலத்துல நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, ஆவியில மரிச்சு இருக்கும் போது எந்த இச்சையின்படி தான் செய்வோமா? மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். ஆமேன். அந்த மாதிரி என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். மாம்சமும் மனசும் இச்சைகளும் சொல்ற மாதிரி நடந்து கொண்டிருந்தா எப்படிதான் இருக்கிறோமா? தேவனுடைய கோபாக்கினை உடையவர்களாக இருந்தோம். ஆனால் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனோ, அல்லேலூயா, எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். கரங்களை பலமாய் தட்டுங்க. என்ன நடந்திருக்கிறது? ஆவிக்குரிய உங்களுடைய மனுஷன் தேவனுடைய கிருபையினால அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. 8வது வசனத்துல பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஒரு பரிசு. தேவனுடைய கிருபையினால உங்களுடைய ஆவி, அந்த ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் அவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டது. அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இப்போ அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு தேவனோட அந்த உறவுல வந்துட்டான். அந்த மனுஷனுக்குள்ளாக தேவனை நான் தேடணும், நாட்சிகம நான் ஆராதிக்கணும், தேவனுடைய வசனத்தை எடுத்து நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த பசியும் தாகமும் அவனுக்குள்ள வந்து விட்டது. பாருங்க, முன்னாடி அது கிடையாது. மரிச்சு இருக்கும் பொழுது அந்த பசி தாகம்லாம் இருக்காது. வியாதியா இருக்கிற முன்னாடி பிரியாணி வச்ச மாதிரி தான் இல்லையா? அப்படி இருக்காது. ஆனா இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு விட்ட உடனேயும் தேவனுடைய அன்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம். தேவனுடைய கிருபையை நம்ம வந்து கேட்கிறோம். வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு போய் தேவனை சந்தோஷமா ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம். தேவனுக்கு பிரியமான வழிகளில் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம். அந்த விருப்பத்தையும் அந்த வாஞ்சியும் தேவன் உருவாக்கி விடுகிறார் அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விடும் பொழுது. ஆமேன். அது இல்லாம நீங்க இருக்க முடியாது. அது இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது. என்னுடைய ஆவி உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பசியும் தாகமும் இல்லாமல் இருக்க முடியாது. ஆமேன். ஆனா ரட்சிக்கப்படுத்துக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்தோமா? வெளி தோற்றத்துக்கு ஒண்ணுமே நடக்காதது போல நல்ல அழகாக நம்ம இருந்தோம் இல்லையா? அப்படிதான் இருந்தா யவீருடைய 12 வயசு மகள். ஆமேன். எடுத்துக்கொள்ளலாம் யவீருடைய மகளுடைய சம்பவத்தை. லூக்கா 8வது அதிகாரம் 41 56 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யூதருடைய ஜெப ஆலய தலைவனாக இருக்கிறவர் தான் அந்த யவீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சில சூழ்நிலைகளில் அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். யூதர்களுடைய ஜெப ஆலய தலைவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா, இயேசு கிறிஸ்துவை தேடி பண்ணாக்கா அவங்களை வந்து அதை விட்டு விலக்கிடுவாங்க, தள்ளி விடுவாங்க. அதனாலேயே இவர் வந்து இயேசுவை தேடாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அவருடைய மகள் 12 வயசு மக மரண அவஸ்தையாக இருக்கிறார். வேற வழியே இல்லை. இப்ப நான் கட்டாயம் இயேசு கிறிஸ்துவை தேடித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா தடைகளை எல்லாம் மீறி ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து, என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறா, நீர் வந்து அவள் மேல கையை வச்சீங்கன்னாக்கா அவள் சுகமாகி விடுவாள் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனோடு கூட செல்லுகிறார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவருடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. போகிற வழியில இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 12 வருஷமா, அதே 12 வருஷமாக இரத்த போக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அங்க இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து தொட்டு அந்த வியாதியிலிருந்து சுகமாகி விடுகிறாள். தீட்டான வியாதி அது. ஆமேன். அதுல இருந்து சுகமாகி விட அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க கொஞ்சம் லேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ எவருடைய வீட்டில இருந்து வந்து சொல்றாங்க, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில ஜெபாலிய தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுடுங்க. ஏன்னா உன் மகள் வந்து மரண அவஸ்தையா இருந்தா, அவ செத்து போயிட்டா, இப்போ போதகரை தொந்தரவுப்படுத்த தேவையில்லை, நம்ம போய் இந்த அடக்கம் பண்றதுக்கான மற்ற காரியங்களை ஒழுங்கு பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப இந்த செய்தியை கேட்டு அந்த அந்த யவீருடைய இருதயம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அவனுடைய விசுவாசம் நிலை குலைஞ்சி போவதுக்கு முன்னாடி ஆண்டவர் 50வது வசனத்துல அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் பாருங்க. இயேசு அதை கேட்டு, யவீரு ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனால் இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுவாள். அந்த ரட்சிப்பு என்கிறது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வார்த்தை. வியாதி சுகமாகுவதையும் ரட்சிப்பு என்று தான் பைபிள் சொல்லுகிறது. பிசாசு ஓட்டுகிறதையும் ரட்சிப்பு என்று தான் சொல்லுகிறது. இப்ப மரிச்சு போன பெண்ணை உயிரோட எழும்ப செய்ய போகிறார், அதுக்கு பேரும் ரட்சிப்பு என்கிறதான் வேதனை சொல்லுகிறது. அப்ப இயேசு சொல்றாரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், நீ விசுவாசம் உள்ளவனாக மாத்திரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்க அந்த ஜனங்களை எல்லாம் வெளியே அனுப்புகிறார். போகும்போது அவர் சொல்றாரு, அவ மரிச்சு போகல, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவ செத்து போகல, தூங்கின்னு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு எப்படி இருக்குதா? மரணம் இப்படிதான் இருக்குது, தூக்கத்துல தூங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஜனங்களை பார்க்கும்பொழுது. சரி, 53வது வசனத்துல, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவரை பார்த்து நகைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மகள் மரிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போதான் மரிச்சு இருக்கிறா. ஏன்னா யவீரு மரண அவஸ்தையா இருக்கும்போது தான் வீட்டுல இருந்து புறப்பட்டு இயேசுவை தேடி வராரு. இயேசு கூடவே நடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ பாதி வழியில செய்தி வருகிறது, அவள் மரித்து போய்விட்டாள்னு சொல்லிட்டு. இப்பதான் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னாக்கா இப்போதான் மரிச்சு இருக்கிறா. இப்போதான் ஒரு சில நேரங்கள் தான் ஆகுகிறது மரிச்சு இருக்கிறா. எப்படி இருப்பா அவ பாக்குறதுக்கு? எவருடைய மகள் மரிச்சு இருக்கிற அந்த மகள் எப்படி இருக்கும்? சும்மா தூங்கி கொண்டிருக்கிற ஒரு மகள் மாதிரி தான். முகத்துல அந்த பிரகாசம் இருக்கும், கையில உடம்புல அந்த அனல் இருக்கும், இன்னும் இல்லையா? கண்ணை திறந்து பார்த்தா அதுல வெளிச்சம் இருக்கும், இன்னும் அந்த காரியங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கும். இன்னும் அவள் முழுமையாக மரிக்கவில்லை. பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கிறா? தூங்கி நிற்கிற போது நல்ல ட்ரெஸ் போட்டு, முன்னாடி எப்படி ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அதே ட்ரெஸ்ல அப்படியே தூங்கி கொண்டு இருக்கிறது போல இருக்கிறாள். ஆனா என்ன நடந்திருக்குது? மரித்து போயிட்டா. அப்போ உலக பிரகாரமான ஜனங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு ஜீவன் உள்ளவர்களே போல இருப்பாங்க. பாக்குறதுக்கு நல்ல நல்லா ட்ரெஸ் போடுற மாதிரி இருப்பாங்க, பாக்குறதுக்கு நல்ல நல்லா மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா வாங்குற மாதிரி, விற்கிற மாதிரி, எல்லா ஆஸ்திகளை அந்தஸ்துகளை எல்லாம் சேர்க்கறது மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள என்னதான் இல்லை? இப்போ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி மரித்து போய்விட்டது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பிடித்து, கரத்தை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். ஆமென். இன்னொரு பகுதியில தலிதா கூமி அப்படின்னு சொல்லி சொல்றார். சிறு பெண்ணே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொன்னவனே அவள் உயிர் தெழுந்து விட்டாள். அல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்ப வரும்? கடைசி நாள்ல வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்துல இறங்கி வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கல்லறையில் இருக்கக்கூடிய மரித்த அத்தனை பேரும், ஆதாம்ல இருந்து மரித்த அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. ஆமேன். அது சொல்றாரு, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், ஆனா அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்பவே அந்த சத்தம் வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அந்த தேவகுமாரனுடைய சத்தம்? என்ன? நாம போய் சொல்லக்கூடிய சுவிசேஷம். நீங்க போய் சொல்ற அந்த சுவிசேஷம் தான் அந்த தேவகுமாரனுடைய சத்தம். அதை கேட்கிறவர்கள் மெய்யாகவே பிழைப்பார்கள். அப்ப தேவன் எதுல கவனமா இருக்கிறார் பாருங்க, அந்த மனுஷனுடைய ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை உயிர்ப்பித்து விட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்றார். ஏன்? செத்து போன பெண்ணத்துக்கு பசி தாகம் ஒண்ணு இருக்காது. செத்து போயிட்டாக்க பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. ஆனா இப்ப சொல்றாரு, அவ உயிரோடு இருக்கிறா, அவளுக்கு நீ ஆகாரத்தை கொடு அப்படி சொல்றாரு. ஆமீன். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு விடும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு பசி வந்துடும், தேவனுடைய பிரசன்னத்தின் மேல ஒரு தாகம் வந்துடும். அவருடைய உறவை நீங்க வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீங்க, அவரை தேடுகிறவர்களாக நீங்க இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ஆகாரத்தை கொடு. 12 வயசு என்கிறது யூதர்கள் மத்தியில், அந்த 12 வயசு கீழே வரைக்கும் அந்த மனுஷன், அந்த அந்த பிள்ளை அது அப்படியே சின்ன சின்ன தப்புலாம் செய்து கொண்டிருக்கும். அதுக்கு அவன் உத்தரவாதி கிடையாது. அறியாத வயசு, அறியாத பருவம்ன்றாங்க இல்லையா? அறியாத பருவத்துல செய்த காரியங்களை அறியாதவராகவே தேவன் விட்டு விடுகிறார். அதான் அந்த யூதர்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்ப 12 வயசுக்கு மேலதான் அவன் செய்கிற காரியங்களுக்கு அவன் பொறுப்பாளியாக அவன் ஆகுகிறான். அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படினும், பாவம் செய்துட்டாக்க அப்ப பலியை செலுத்தணும். அப்போ ஒரு புதிய பருவத்தை தேவன் அவனுக்குள்ளாக உருவாக்கி விடுகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை அவனுக்குள்ளாக உருவாக்கி விடுகிறார். பழசு எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. 12 வயசு வரைக்கும் அவன் எதை செஞ்சானோ எல்லாமே
ஒழிந்து போய்விட்டது. ஒரு புதிய மனுஷியாக, புதிய மனுஷனாக தேவன் அங்கே மாற்றி விடுகிறார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு, சுவிசேஷ சத்தத்தை கேட்டு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க ஆவியில ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது, நீங்க அந்த எத்தனை வயசுல நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ, 40 வயசுல ரட்சிக்கப்பட்டாலும் 50 வயசுல ரட்சிக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விடுகிறார். எல்லா நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள் கூட. ஆனா முதலாவது அந்த கடந்த காலம் முழுவதிலையும் இருந்த அந்த எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து உங்களை புதிய சிருஷ்டியாக ஆக்கி விடுகிறார். புது படைப்பாக மாறி விடுகிறார். புதிய பருவத்தை உங்களுக்குள்ள வைத்து விடுகிறார். ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார்கள். இப்ப என்ன ஆயிட்டார்? ஆவியில ரட்சிக்கப்பட்டு விட்ட உடனே அந்த மனுஷனை நீதிமானாக தேவன் ஆக்கி விடுகிறார். இப்ப என்ன காரியம் அப்படி சொன்னாக்கா, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட உங்களுக்கும் நமக்கும் தேவன் ஒரு கட்டளையை சொல்றார். மத்தேயு 10வது அதிகாரத்துல 7-8 அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அங்க ஒரு கட்டளை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னாக்கா, உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை மரித்தோரிலிருந்து உங்களை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கட்டளையை தேவன் கொடுக்கிறார். நீங்க மரித்தோரை எழுப்புங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறதன் மூலியமாக அவர்களை எழுப்புங்கள் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு கட்டளையை கொடுக்கிறார் இல்லையா? ஒரு மனிதர் மரித்து விடும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையான காரியமா இருக்குது இல்லையா? எவ்வளவு துக்கம் வந்து விடுகிறது இருதயத்துல. நம்ம அன்பு செய்கிறவங்க, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், படித்தவங்க, பழகினவங்க, கூட தெரிஞ்சவங்க, அவங்க மரித்து விடும் பொழுது இருதயத்தை துக்கம் பிடித்து கொள்ளுகிறது. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகிவிடுகிறது. ஆனால் தேவனும் அந்த ஒரு துக்கத்துல தான் இருக்கிறார். என்ன துக்கத்துல? என்னுடைய ஜனங்கள் ஆவியில மரித்தவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சரீரப்பிரகமாக மரித்து விடும் பொழுது அது எவ்வளவு வேதனையா இருக்கிறது. அந்த இழப்பை நம்மால தாங்க முடியல. ஆனால் தேவனும் தாம் இழந்தவர்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இழந்தவர்களை தேடவும் ரட்சிக்கவும் தான் தேவனுடைய குமாரன் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழ பண்ணப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு கட்டளையை பெற்றிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, நீங்க போய் மரித்தோரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதாக. அல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கிறீங்க? விருந்து வீட்டுக்கு போகிறதுலயும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்? இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பானாக. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க இல்லையா? ஆவியில உயிரோடு இருக்கிறீங்க, சரீரத்திலையும் உயிரோடு இருக்கிறீங்க இல்லையா? இப்போ இது நீங்க சிந்திக்கணுமா? அங்க வரும்பொழுது ஒரு காரியத்தை அந்த மனுஷன் பார்க்கிறான். மரிச்சு போய் ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். அதுல எல்லா மனுஷருடைய முடிவும் அதுல காணப்படும். இனிமேல் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. அந்த மனுஷனுடைய புஸ்தகம் மூடப்பட்டு விட்டது. சூரியன் கீழே நடக்கிற காரியங்களில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லைன்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு. அவனுடைய நினைவுகள் முதற்கொண்டு இனிமேல் மறக்கப்பட்டு போய்விடுமா? அப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு காரியத்தை அவன் யோசிக்கணும், ஒரு தியானிக்க வேண்டும். ஆமீன். எல்லா மனுஷனுடைய முடிவும் இந்த சரீர மரணத்தோடு வந்து முடிந்து விடுகிறது. இதுக்காகவா தேவன் நம்ம படைச்சிருக்கிறார்? இல்ல. ஆமீன். அவன் என்றென்றைக்குமாய் போய் தேவனுடைய சமூகத்துல வாழ வேண்டும். அல்லேலூயா. தன்னுடைய ஆத்துமாவுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய மீட்புக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த சத்தியத்தை ஒவ்வொரு செத்த வீட்டிலையும் இந்த காரியத்தை சொல்லணும் பாருங்க. அல்லேலூயா. ஆமீன். இந்த சத்தியம் தெரிய வேண்டும் பாருங்க. ஜனங்க வந்தோமா, சரி இன்னைக்கு இவரு நாளைக்கு அவரு இல்லையா? எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் கொண்டு அவங்களும் கொஞ்சம் அழுதுட்டு போயிடுவாங்க. இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக இன்றைக்கு இந்த சத்தியம் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளை, நீங்க போய் மரித்தோரை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சுவிசேஷ பாரத்தினால நீங்க நிறைந்து
இன்னும் உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய உறவினர்களில், தெரிந்தவர்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நாள் மரிப்பாங்க, நீங்க அவங்களுக்காக அழுவீங்க. ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்காக தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார். அதனால சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நீங்க என்ன பண்ணணுமா? தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்காமல் போனாலும் எனக்கு ஐயோ. பூமிக்குரிய வாழ்க்கையில மரிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் உயிர் தெழ வைக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது இல்லையா? அப்படின்னு சொன்னாக்க யார் தான் சரீரத்துல மரிச்சு விடுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எத்தனை பேர் தான் உயிர் தெழ செய்திருக்கிறார்? 3 பேர் தான். பேதுரு எத்தனை பேர் உயிர் தெளிச்சிருக்கிறார்? ஒரு ஆளு தான். பவுல் எத்தனை பேர் உயிர் தெளிச்சிருக்கிறார்? ஒரு ஆளு தான். எலியா எத்தனை பேர் உயிர் தெளிச்சாரு? ஒரு ஆளு தான். எலிசா எத்தனை பேர்? ஒரு ஆளு தான் உயிர் தெழ செய்திருக்கிறார் அவங்களுடைய ஊழிய காலத்துல. அப்போ செத்து போனவங்க எல்லாம் உயிர் தெழ வைக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சித்தத்தை 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், ஆமென், எல்லா மனுஷரும் ஆவியில உயிர்ப்பிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானவனே உயிர் தெழ செய்கிறார். பூமியில சித்தமானவனை பூமியில மரிக்கும் போது மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், உயிர் தெழ செய்கிறார். ஆனா அது எல்லாரையும் குறித்த தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆனா எல்லாரையும் குறித்த, பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் குறித்த தேவனுடைய ஒரு சித்தம் என்னன்னு சொன்னா அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஆமென். எல்லாருடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படி? சத்தியத்தை அறிகிற அந்த அறிவினால. எப்படி அறிஞ்சு கொள்ளுவாங்க? நீங்க போகாட்டினாக்க யார் அவங்களுக்கு சொல்லுவாங்க? நீங்க சொல்லலன்னு சொன்னாக்கா அவங்க எப்படி சத்தியத்தை கேள்விப்படுவாங்க? அவங்க கேள்விப்படலனாக்கா அவங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் வரும்? அவங்க விசுவாசிகள் சொன்னா அவங்களுடைய ஆவி எப்படி உயிர் தெழும்? அவங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படலைன்னு சொன்னாக்கா எப்படி தேவனை தேடுவாங்க? தேவனை தேடாமல் இருந்தா எப்படி நித்திய ஜீவன்ல பிரவேசிப்பாங்க? முடியாது. அப்ப இதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் சொல்ற உங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவட்டிலும் எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்றோம், ஐயோ நம்ம குறித்து தப்பா நினைச்சிருவாங்களே, நம்மளை ஓரம் ஒதுக்கி வைத்திருவாங்களே, அவங்க கூட இருக்கக்கூடிய உறவு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுடுமே, அதனால கொண்டாட்டத்துக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், அது கேட்ட செய்யலாம், இது கேட்ட செய்யலாம். ஆனா சத்தியத்தை மாத்திரம் நான் சொல்லல, சுவிசேஷத்தை நான் சொல்லல. என்னுடைய உறவினர்கள் அவங்களும் மரிக்க போகிறாங்க, உங்களுடைய உறவினர்கள் அவங்களும் ஒரு நாள் மரிக்க போகிறாங்க. அப்ப நமக்கும் துக்கம் வரப்போகுது. ஆனால் தேவன் இன்றைக்கு வேதனையோடு அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஜனங்களுடைய ஆவி மரித்து போனவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பார்க்கறதுக்கு எல்லாம் எவருடைய மகள் செத்து போன மாதிரி தான் இருக்கிறா இல்லையா? பார்க்கறதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. முகம் எல்லாம் பொலிவா இருக்கிறது, கை காலெல்லாம் அனல் இருக்கிறது, முகத்துல அந்த பிரகாசம் இருக்கிறது, ஜீவனுடையவளை போல இருக்கிறா. ஆனா அவள் செத்து போயிட்டா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை சுவிசேஷத்தை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, ஆவியில உயிர்ப்பிக்கும்படிக்காக உங்களையும் நம்மையும் தேவன் அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க? நான் சொல்லாதவங்க கிட்டே நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை குறித்து தப்பாக கூட நினைச்சுக்கிட்டேன். என்ன அவங்க உங்களுக்கு மார்க் போட்டு என்ன செய்ய போறாங்க? உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன செய்ய போறாங்க? அவங்க நாளைக்கு நரகத்துல போயிட்டு வேகும் பொழுது அதை விட பெரிய வேதனை இல்லை. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆவியில மரித்தவர்கள் என்னுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை உறவினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்களை நான் தான் உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு நீங்க தான் போக வேண்டும். உயிர்த்தெழுந்த ஜீவன் உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களுடைய வாயில தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லுகிற வார்த்தையில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய கிருபை நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது. அது எத்தனை நாளைக்கு? ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சங்கீதக்காரன் அதனால தான் ஜெபிக்கிறார் பாருங்க. 119வது சங்கீதம் 25வது வசனத்துல, என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும். அதே அதிகாரத்துல 88வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறது எதுதான்? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா.
தேவனுடைய கிருபை தான் என்னை ரட்சிக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமாவை. இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமை தான் என்னை ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது. அவர் என்னென்ன ஜெபிக்கிறார்? என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அது பிரித்து எடுங்க. அதான் பரிசுத்தமாகுதல். பிரித்து எடுக்கும்படிக்காக அங்கே சங்கீதக்காரன் அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன்னு சொன்னா, நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை வாங்கிட்டோம்னு சொன்னாக்கா எல்லாமே முடிந்து போய் விட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது தவறு. இல்ல, இப்பதான் காரியங்களே ஆரம்பிக்கிறது. ஆமேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிருக்கிற மாதிரி ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டாலே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா? இல்ல, இப்பதான் பைய தூக்கின்னு போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும், டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், மார்க் வாங்கணும், அடுத்த கட்டங்களுக்கு கடந்து செல்லணும். வெறும் அட்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது? சுத்தின்னு இருக்க முடியாது. ஞானஸ்நானம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அதுல திருப்தியா இருந்து விடக்கூடாது. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். 56வது சங்கீதத்துல பாருங்க. 56வது சங்கீதம் 13வது வசனத்துல சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்துல நடக்கும்படி. அதுனா ஜீவனுடைய வெளிச்சம், அதாவது நித்திய ஜீவன், பரலோக தேசத்துல நம் தேவனோடு என்றெடுக்குமாக அந்த நடக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் அங்க சித்தரிச்சு அங்க அவர் சொல்லுகிறார். 56:13 நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்துல நடக்கும்படிக்கு நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்பிவியாதிருப்பீரோ. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்துட்டீங்க, என் ஆவி இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, ஆனா என் ஆத்துமாவையும் நீங்க ரட்சிக்கணும். ஏன்? நான் அப்பதான் நித்திய ஜீவன்ல போய் நான் சேர முடியும். நான் ஜீவனுடைய வெளிச்சத்துல நான் போயிட்டு சேர முடியும். ஆத்துமாவில எப்போ மரணம் வருகிறது அப்படி சொன்னாக்க, கால் இடரும் பொழுது ஆத்துமாவில மரணம் வந்து விடுகிறதா. என்ன அர்த்தம்? பாவத்துல இருக்கும் பொழுது, பாவ வாழ்க்கையில இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சபைக்கு வந்து ஞானஸ்நானம் வாங்கி ரட்சிக்கப்பட்டுட்டு நம்ம அல்லேலூயா ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது, பாவத்தில் அவங்க இருக்கும் பொழுது, அந்த ஆத்துமாவுல பாவம் இருக்கும் பொழுது, அல்லது அவங்களுடைய கால்கள் சறுக்குகிறது, கால்கள் அவங்க இடறி விழுகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்துமாவுல மரணம் வந்து விடுகிறது. அப்ப அதனாலதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், இல்லாண்டவரே, என் ஆவியில நீங்க ரட்சித்துட்டீங்க, என் ஆத்துமா இப்போ ரட்சிக்கப்பட வேண்டும். பேதுரு சொன்னது போல பயத்தோடு நடுக்கத்தோடு அதுல நான் கண்ணும் கருத்துமாக நான் இருக்க வேண்டும். நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். 94வது சங்கீதம் 17 பாருங்க. கர்த்தர் எனக்கு துணையா இல்லாவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். யார் துணையாக இல்லாவிட்டா? கர்த்தர் எனக்கு துணையா இல்லாவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்துல மௌனத்தில் வாசமாய் இருந்திருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ இந்த ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆவிதான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது காக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட எதிரி அதை தாக்கி கொண்டிருக்கிறான்? எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவங்கள், மாம்ச கிரியைகள் இருக்கிறது இல்லையா? கலத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அந்த ஜீவனுடைய வெளிச்சத்துல போய் சேருகிறது இல்லை. அப்ப அந்த கால் சறுக்காதபடிக்கு அங்க சங்கீதக்காரன் அவர் ஜெபிக்கிறார். எப்படி அந்த கால் சறுக்காமல் இருக்கிறது? எப்படி நம்ம அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில அந்த தேவனுடைய கிருபை நம்முடைய ஆத்துமாவை எப்படி உயிர்ப்பிக்கிறது பாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இல்லாமல், அதை வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்காம கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது.
மேற்கொள்ள மாட்டாது. சரி, ஆனால் கிருபைக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேனாங்கிறதுதான் கேள்வி. கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கன்னு வருதா? இல்ல, பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருகிறது. சொன்னா என்ன அர்த்தம்? பாவத்தினுடைய ஆக்கினை, அதனுடைய அந்த குற்றப்பழி, அங்க அந்த தண்டனை தீர்ப்பு அது உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறது எப்படி இல்லையா? எப்படி கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறது? விசுவாசி, நான் தான் சபைக்கு வருகிறேனே அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். இல்ல, கிருபைக்கு கீழ்பட்டுக்கிறேன்னு சொன்னாக்கா அதுல ஒரு காரியம், ஆமா, வாரம் வாரம் நம்ம சபையில கர்த்தரை நம்ம ஆராதிக்கும். அப்ப அந்த சபை கூடி வருகிற பொழுது தேவனுடைய கிருபையினுடைய வாழ்க்கையில பெருகுகிறது. இந்த கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கும் பொழுதுதான் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து நம்ம தியானித்து அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நீங்க கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லையா? ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால அல்ல, அல்லது வசனத்தை படிச்சதுனால அல்ல, அதுல நம்ம தியானித்து நம்ம ஆராய்ந்து அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த வசனத்துல தேவன் வைத்திருக்கிற கிருபை உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறது. கிருபைக்கு கீழே நான் இருக்கிறேன். அந்த கிருபைக்கு கீழே நான் இருக்கும் பொழுதுதான் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஜெபத்தில தேவனை நாம் தேடும் பொழுதுதான், ஜெபிக்கின்ற பொழுதுதான், ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனுடைய கிருபைக்கு கீழே நீங்க வருகிறீங்க. ஆமென். அப்ப அந்த கிருபைக்கு கீழே வரும்பொழுதுதான் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்ப சில நேரங்களில் நம்ம பாவத்தில் விழுந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்துவிடும் பொழுது அந்த ஜெபத்தின் மூலியமாகத்தான் அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு நம்ம நெருங்கி வருகிறோம். அங்கதான் இரக்கத்தையும் வச்சிருக்கிறார், கிருபையும் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அந்த கிருபைக்கு நீங்க கீழ்பட்டு இருக்கும் பொழுதுதான் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவில நம்ம ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுது, அவருடைய அன்பில நான் நிலைத்து இருக்கும் பொழுது, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்துல நான் பெருகும் பொழுதுதான் நீங்க கிருபையின் கீழே இருக்கிறீங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது, பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஞானசனம் வாங்கிட்டேன், சபைக்கு வந்துட்டு நான் 2 பாட்டு பாடிட்டு போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்க இருந்துட விட முடியாது. ரகசிய பாவத்துல நீங்க இருப்பீங்க, துணிகரமான காரியத்தில் இருப்பீங்க இல்லையா? அங்க ஒரு கீழ்ப்படியாமையில இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லக்கூடிய, நமக்கு பல முறை சொல்லப்பட்ட வார்த்தை கூட நம்மளால கீழ்ப்படியாமல் இருக்க முடியும். ஏன்னு சொன்னாக்கா நீங்க கிருபையின் கீழே இல்ல. அந்த கிருபை என்கிற அந்த சட்டைகளின் கீழே நீங்க ஓடி வந்து விடல. அது இலவசமா தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். தாழ்மையாக அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த கிருபையின் கீழே நான் வந்து விடுகிறேன். சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுதுதான் நான் கிருபையின் கீழே வருகிறேன். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சார்கள். அதான் செஞ்சாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை சாட்சியாக சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க? போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. நீங்க ரட்சிக்கப்படணும், உங்களுடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்துட்டாரு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களை இலவசமா தேவன் நீதிமானாக ஆக்குவாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், சாத்தானுடைய தாக்குதலிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க, சாபத்திலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க, உங்களுக்காக நித்திய ஜீவனை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. நரகம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கிறது, பரலோகம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து காண்பித்தார். ஆகையினால நீங்க இந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எல்லார் மேலும், சொல்லுங்க, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அந்த சபையில நம்ம வரக்கூடிய எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, என்ன போராட்ட பிரச்சனை மத்தியில இருந்தாலும் சரி, அவங்கள முதல்ல அனுப்புகிற காரியம் எது? சுவிசேஷ ஊழியத்துல நீங்க உங்களை அர்ப்பணித்தாதான் பெரிய சபை, பெரிய பாதுகாப்பு. நம்ம ஆராதிக்கிறோம், அதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனா நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க போகும்பொழுதுதான் அது உங்களுடைய தேவனுடைய கிருபையின் கீழே அது உங்களை கொண்டு வரும். தேவனுடைய கிருபை உங்கள் மேல பெருகும். ஆமென். இல்லைன்னு சொன்னாக்கா பாதுகாப்புல அங்கங்க கொஞ்சம் லீக் ஆகின்னு இருக்கும். சத்துரு எந்த வழியாக வருகிறான் என்று சொல்லிட்டு தெரியாது. வேற எப்போ நம்ம கிருபையின் கீழே வருகிறோம்? கர்த்தருக்காக நம்ம கொடுக்கின்ற பொழுது. கிருபையில நீங்க இருக்கணும், கிருபையில நீங்க வாழணும், கிருபையில நீங்க ஜெயம் பெறணும். அதுக்காக தான் சபையை வைத்து தேவன் நடத்துகிறார். 2 கொரிந்தியர் 9:14 எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அங்க கிருபை குறைகிறது?
ஏன் கிருபை அங்க வந்து கிருபையினால் அங்க வந்து என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது இல்லையா? டெய்லி என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அதுக்காக தான் அந்த கிருபை வேண்டும். ஏன் அந்த அந்த ரட்சிப்புல எனக்கு வந்து அங்க வந்து குறைவு உண்டாகிறது? ஆத்துமாவில் சஞ்சலம் வந்துகிறது, பயம் வந்துகிறது, பாவ கரைகள் உண்டாகி விடுகிறது, சோர்வுகள் உண்டாகி விடுகிறது, தூசி வந்து ஒட்டி கொள்ளுகிறது, அவிசுவாசம் வந்து தாக்கி விடுகிறது இல்லையா? அந்த பின்மாற்றத்தின் கிரியைகள் வந்து தாக்கி விடுகிறது. ஏன் அப்படி சொன்னாக்க, இப்ப சொன்ன இந்த காரியங்கள் அந்த கிருபையின் கீழே வந்தாதான். ரட்சிக்கப்பட்டது ஒரு கிருபை, ஆவி உயிரிக்கப்பட்டது ஒரு கிருபை. ஆனா தொடர்ச்சி அந்த கிருபையின் கீழே நம்மை கொண்டு வந்து விட வேண்டும். 9:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:14. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷமான கிருபை. எப்படிப்பட்ட கிருபையா அது? இதெல்லாம் இந்த கிருபையெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது எப்படிப்பட்ட கிருபையா? மிகவும் விசேஷமான கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறாங்க. அந்த கொரிந்து சபை அவங்க வந்து அந்த கொடுக்கிறதுல அந்த மாதிரியா இருக்கிறாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. அதை சொல்றாரு, புகழ்ந்து சொல்றாரு அவர்களை. அப்போஸ்தலர் பவுல் அங்க வந்து புகழ்ந்து சொல்கிறாரு. என்னன்னாக்கா, உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த இந்த கிருபை. அப்ப அந்த கிருபை என்னது அவங்களுக்குள்ள இருந்தது? அவங்க தேவனுடைய ஊழியத்துக்காக எடுத்து கொடுக்கிறாங்க, காணிக்கை தசமபாகங்களை அவங்க விதைக்கிறாங்க, அந்த சபையில தான தர்மங்கள் செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அதைத்தான் அந்த மிகவும் விசேஷித்த கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன். நீங்க கிருபை பெற்றிருக்கிறீங்களா? கிருபை பெற்றவர்களா? இந்த கிருபை உங்களுக்குள்ள செயல்படுகிறதா? இந்த கிருபையை நீங்க பயன்படுத்துகிறீங்களா? இந்த கிருபையின் கீழே நீங்க வரும்பொழுது உங்களுடைய ஆத்துமா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போகிறார், விசுவாசத்துல பின்மாற்றமாகி போகிறாங்க அப்படி சொல்லி சொன்னாக்கா, அது நீங்க போய் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது வெறுமனே சபைக்கு வந்துட்டு இருக்கலாம், ஆனா வேத வசனம் என்கிற அந்த கிருபையின் கீழே வராம இருக்கலாம், ஜெபத்தின் கிருபையின் கீழே வராம இருக்கலாம், ஜெபிக்கிறதுலாம் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த ஜெப வாழ்க்கை என்ற அந்த கிருபையின் கீழே வராம இருக்கலாம், அல்லது சுவிசேஷ ஊழியம் என்கிற அந்த கிருபையின் கீழே வராம இருக்கலாம். அப்ப நம்ம நினைச்சிடக்கூடாது, ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பின்மாற்ற கிரியைகள் செயல்படுகிறது அப்படி சொல்லி சொன்னாக்கா, அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இல்லையா, அங்க அந்த கர்த்தருக்கு கொடுக்கிறது காணிக்கை தசமபாகம் கொடுக்கிற அந்த கிருபையின் கீழே வராம இருக்கலாம். அதெல்லாம் நீங்க அந்த கிருபையின் கீழே நம்ம வந்து விடும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நாளுக்கு நாள் அதுல வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஜெபிக்கிறதுல ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும், வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆராதனையில உற்சாகமா வருகிறதுல அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல முன்னாடி இருந்ததை விட இப்போ வளர்ந்து கொண்டே அவர்கள் இருப்பார்கள். சுவிசேஷ ஊழியத்தில் அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க, தாழ்மையில வளர்ந்து கொண்டே இருப்பாங்க, வேதத்தை ஆராய்கிறதுல வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ கிருபை என்ன பண்ணும்? அவருடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் அது ரட்சித்து கொண்டு இருக்கும். ஆமீன். இப்போ நாயின் ஒரு விதனுடைய மகனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 7வது அதிகாரத்துல உயிர்த்தெழச் செய்கிறார். பாருங்க, லூக்கா 7வது அதிகாரத்துல 11 இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்த 2வது சம்பவம். யாரை உயிர்த்தெழச் செய்தார்? நாயின் ஒரு விதனுடைய மகன் இல்ல, வாலிப மகன். அதெல்லாம் தான் அந்த கீ வார்த்தைகள், அதெல்லாம் தான் வந்து திறவுகோல் வார்த்தைகள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இணைத்து நம்ம வந்து தியானிப்பதற்கான வசனங்களை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக. அப்படியான அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பைபிள்ல வீணானது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஆமீன். ஒரு கமா வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு வாலிப மகன், 12 வயசுன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வாலிப மகன் அப்படி சொல்லி சொல்லும் பொழுது அங்க அர்த்தம் இருக்கிறது. இப்போ அவள் வந்து விதவையா இருக்கிறான்னு சொன்னாக்கா கணவன் இல்லை, அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மகன், வாலிப மகன், அவனும் இறந்து போய்விட்டான். இப்போ அந்த தாய் எவ்வளவு துக்கத்துல அழுது கொண்டு அவள் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாயினூர் உள்ளார வருகிறார். அல்லேலூயா. கிருபை அந்த நாயினூர் உள்ளார நுழைகிறது. இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நகரத்துக்குள்ளார நுழைகிறது. அதை பார்த்து விட்டு 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்துல ஒப்புவித்தாராம். யாரிடத்துல ஒப்புவித்தாராம்? தாயிடத்துல ஒப்புவித்தார் என்று சொல்லி. இப்போ ஒரு ஆத்துமாவை தாக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் என்னன்னு சொல்லி சொன்ன ஒன்று,
அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அவனுடைய மாம்ச கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள் அந்த மனுஷனுடைய ஆத்மாவை தாக்கி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, உலகம் அந்த மனுஷனை தாக்கி கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிய ஒரு உலகம் தாக்கி கொண்டிருக்கிறது. உலக கவலை, கவலை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவலை ரொம்ப பொல்லாத ஒரு பொருள், கவலை என்கிறது. ஆமா, நீங்க பாவத்தை விட கவலை என்கிறது பெரிய டேஞ்சரான ஒரு காரியம். உலக கவலை, உலகத்துல நடக்கிற காரியங்களால் உண்டாகக்கூடிய அந்த கவலை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், அதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டாகக்கூடிய அந்த காரியங்கள் இல்லையா? அது இல்லாம வேற எதெல்லாம் அந்த ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பாதிக்கிறது அப்படி சொல்லி சொன்னாக்கா, இருதயத்துல அங்க உண்டாகக்கூடிய அசட்டை தன்மை, தேவனுடைய காரியங்கள் மேல இந்த ஏசாவை மாதிரி அசட்டை பண்ணிட்டான் பாருங்க. தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி இருதயத்துல காயம் அடைஞ்சிட்டான். வேதம் சொல்லுகிறது அப்படிதான் அவனுக்கு குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசா மாதிரி ஒருவேளை போஜனத்திற்கு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக காரியத்திற்காக அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே அசட்டை பண்ணி அதை விற்று போட்டு விட்டான். வேற எது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தாக்குகிறது, அந்த ஆத்துமாவை தாக்குகிறது? 1 யோவான் புஸ்தகத்துல 2:16 சொல்லுகிறது, கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் ஒரு ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது. நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானசன்னம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருந்துடக்கூடாது. இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது. மாம்ச கிரியைகள் போர் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் போர் செய்து கொண்டிருக்கிறது. கவலைகள், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணக்கூடிய அந்த தன்மை போர் செய்து கொண்டிருக்கிறது. இதுல தான் அந்த பாடையை தூக்கின்னு போனவங்க, எவருடைய அந்த நாயினூர் விதவனுடைய வாலிப மகனை பாடையில தூக்கின்னு போன அந்த 4 ஆள் யாருனாக்க இவங்க தான். இந்த 4 காரியங்கள் தான் அவனை பாடையில தூக்கி கொண்டு போனது. இவன் மரிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? மரித்தான், எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருப்பாங்க, உறவினர்கள்லாம் வந்து அழுதுருப்பாங்க, பாடைகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ அது வீதிக்கே வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? வீதிக்கே வந்துடுச்சு. எங்க போயின்னு இருக்கிறான் அவன்? படுகுழியை நோக்கி போயின்னு இருக்கிறான். இந்த வாலிபன் எதை நோக்கி போயின்னு இருக்கிற? அந்த பாடை எதை நோக்கி போயின்னு இருக்குது? படுகுழியை நோக்கி போயின்னு இருக்குது. கல்லறையை நோக்கி அது போய் கொண்டு இருக்கிறது. ஏன்னா தூக்கின்னு போறது யாரு? இந்த 4 காரியங்கள் அவனை தூக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை தடுத்து ஸ்டாப் அப்படின்றார், நிறுத்து அப்படின்றார். அந்த பாடியை தொட்ட மாத்திரத்துல அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஆமென். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, சபைக்கு வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிற விசுவாசி தூக்கின்னு போறாங்க பாருங்க. அந்த ஆத்துமாவை மரணத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, படுகுழிக்கு நேராக, இல்லையா, பாதாளத்துக்கு நேராக, கல்லறைக்கு நேராக தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த 4 ஆள் யாரு? நமக்கு தெரியும். விசுவாசத்துல தூக்கி கொண்டு வந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இயேசுவிடத்துல திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கின்னு வந்தாங்க. அவன் 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரை ரட்சித்தாரு. இப்போ இந்த வாலிபனை 4 பேர் தூக்கின்னு போறான். இவங்க யாரு? அந்த விசுவாசிய பாதாளத்துக்கும், படுகுழிக்கும், இல்லையா, கல்லறைக்கும், அவனுடைய ஆத்மாவை மண்ணோடு மண்ணு புதைக்கிறதுக்காகவும் 4 பேர் தூக்கின்னு போயின்னு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் வருகிறார், வந்து தடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா, நில்லு. ஆமென். தேவனுடைய கிருபை இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் தடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவன், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாய்ந்து செல்லுகிறது. கண்களின் இச்சைகளை பார்த்து தேவன் நிறுத்து என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சைகளை பார்த்து நிறுத்துன்னு சொல்லி சொல்லுகிறார். உலக கவலையை பார்த்து அந்த கிருபை நிறுத்துன்னு சொல்லி சொல்லுகிறது. ஆமென். அந்த உலக கவலையின் மேல தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. அந்த அசட்டை தன்மையின் மேல தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின் மேல தேவ கிருபை இறங்கி வருகிறது. நிறுத்திட்டு அவர் சொல்றாரு, வாலிபனே எழுந்திருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இப்படிதான் தேவன் உயிர்ப்பிக்கிறார் பாருங்க. நமக்கு ஒரே ஒரு உயிர்ப்பிக்கிறது தான் நமக்கு தெரியுது, இல்லையா? நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது.
ஆராதனையில வரும்பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவை அந்த பாவ கட்டிலிருந்து தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்ன அந்த ஆத்துமாவை நீ எல்லா காவலோட நீ காத்துக்கொள், அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று பெறப்படுகிறது. இல்லைன்னு சொன்னமா ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம், சபையில வந்து அல்லேலூயான்னு சொல்லி இருப்போம், இருதயத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கால் இடறி கொண்டு இருக்கும், ஆத்துமால ஆறுதல் இல்லாமல் இருக்கும், பயங்கள் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள் இருக்கும், பிசாசு அவர்களை குற்றப்பழினால வாதித்து கொண்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியினாலே ஆமேன் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. ஆமேன். நீ கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா பாவம் உன்னை மேற்கொள்ளாது. அப்ப மேட்ரு அங்க என்னதான், விஷயமே அங்க என்னதான், கிருபைக்கு கீழே நான் வருறேனா, கிருபைக்கு கீழ்பட்டு நான் இருக்கிறேனா? ஆமேன். கிருபைக்கு கீழ்பட்டு நான் இருக்கிறேனா? நிறைய பேர் கிருபையை சொல்லிக்கொண்டு பாவத்தில் இருப்பாங்க. அதான் ஆண்டவருடைய கிருபை, அவர் மன்னிச்சுட்டு போயிட்டு போறாரு. அவரு இல்ல இந்த கிருபை என்ன கிருபைன்னு சொன்னாக்கா, மன்னிக்கிற கிருபை, அதே சமயத்துல உங்களை தடுத்து நிறுத்துகிற கிருபை, உங்களை படுகுழிக்கு இழுத்து போகக்கூடிய அந்த 4 பேரை தடுத்து நிறுத்துகிற கிருபை. யார் அந்த 4 பேர்? யோசனை பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில. இல்லையா, அந்த 4 பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருபை இன்றைக்கு தடுத்து நிறுத்துகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே இறங்கி வருகிறது. தடுத்து நிறுத்தினது மாத்திரமல்ல, அவனை உயிர்த்தெழவும் செய்கிறது. அந்த வாலிபனை உயிர்த்தெழவும் செய்கிறது. அதான் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை. எத்தனை பேர் ஆண்டவர் சபையில வந்து உயிர்ப்பிக்கிறார்? எத்தனை பேர் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பிக்கிறார்? ஆனா நீங்க அனுதினமும் அந்த கிருபையின் கீழே நீங்க வந்து விடணும். கிருபைன்னு ஒண்ணு இருந்தா அது நம்மை பாவத்தை மேற்கொள்ள பண்ணிவிடும். அது வெறும் பாவத்தை மன்னிக்கிற கிருபை மட்டும் கிடையாது, அது மேற்கொள்ள பண்ணக்கூடிய. நான் ஜெபித்து தான் இருந்தேன் பாஸ்டர், அது மேற்கொள்ளணும் தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆமேன். சில நேரத்துல ஆண்டவர் அந்த உண்மையா ஜெபிக்கிறவர்கள் அந்த கிருபையை கொடுத்துடுறாரு. அல்லேலூயா. உண்மையா அந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கணும், அதை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்துடுறார். அந்த கிருபை என்கிறது வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. அல்லேலூயா. அப்ப நான் தொடர்ச்சியாக ஒரு விசுவாசி ஒரு பாவத்திலேயே நிலை கொண்டுன்னு இருக்க மாட்டாங்க. நிலை கொண்டுன்னு ஏதோ கால் இடறுகிற அனுபவம் ஏற்படலாம் எப்பயாவது, இல்லையா? நிலைத்து அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. பாவத்துல வாழ்ந்து கொண்டு நான் கிருபையின் கீழே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசாட்சியை நீங்க ஏமாத்தின்னு இருக்க கூடாது. அப்படி தொடர்ச்சியான ஒரு பாவத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா, இன்னைக்குதான் அது மனம் திரும்புகிற நேரம். கிருபை இல்லை இப்போ. ஆமேன். இது யாருக்கு அந்த கிருபையை தேவன் தருகிறார்னாக்கா, ஒரு இருதயத்துல ஒரு போராட்டம், இல்லை நான் வந்து இதை ஜெயிக்கணும், இது வந்து மேற்கொள்ளணும், தேவனுடைய நாமம் இது வந்து தூஷிக்கப்படுகிறது, என்னால வந்து தேவனுடைய நாமம் அவதூறாக ஆக்கப்படுகிறது, ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும், உங்களுடைய பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துக்கு கீழே நான் வருகிறேன், வார்த்தையின் கீழே நான் வருகிறேன், ஆராதனையின் கீழே நான் வருகிறேன், தனிப்பட்ட ஜெபத்தின் கீழே நான் வருகிறேன். அல்லேலூயா. தாழ்மை என்கிற கிருபையின் கீழே நான் வருகிறேன். சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கிறதன் கிருபையின் கீழே நான் வருகிறேன். நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்பொழுது அதில் தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்போமே தவிர, அது இனிமேல் தொடர்ந்து வராதபடிக்கு அந்த கிருபையின் கீழே வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நீங்க வரணும், அந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்க வந்தாதான் தேவனுடைய கிருபை உங்க மேலே பெருகுகிறது. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காரியத்தில் நீங்க பெருகும் பொழுது கிருபை கீழே நீங்க வருகிறீர்கள். வசனத்தின்படி உங்களை ஆராய்ந்து பார்த்து, வசனத்தின்படி வசனம் நம்மை கழுவக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு கீழே வரும்பொழுதுதான் அந்த கிருபையின் கீழே வருகிறோம். அவருடைய கிருபை ஏராள தாராளமாக தேவன் கொடுக்கிறார். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நுழைஞ்சு அவனை சின்ன பின்னமாக ஆக்கி, அவனை சீர்குலைத்து, அவனை தரைமட்டமாக ஆக்கி விடுகிறது பாவத்தின் வல்லமை. ஆனா கிருபை என்ன பண்ணுகிறது? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நுழைஞ்சு பாவம் என்னதெல்லாம் இடிச்சு போட்டதோ அதையெல்லாம் கட்டி எழுப்பி அதை காட்டிலும் இன்னும் அழகுபடுத்தி விடுகிறது தேவனுடைய கிருபை. அதான் நம்ம ரோமர் 5 நம்ம வாசித்தோம். பாவம் பெருகின இடத்துல கிருபை மிகவும் அதிகமா பெருகினது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம்னாக்கா, பாவத்தினால் வந்த அந்த விளைவில தேவனுடைய கிருபை அங்க வந்த பொழுது அது பாவம் என்னெல்லாம் அது செஞ்சு அங்க டேமேஜ் உண்டாக்குனதோ அதையெல்லாம் முதல்ல ஒழுங்குபடுத்திட்டு இப்ப அதை காட்டிலும் அதிகமான ஒரு மேன்மையை அங்க உண்டு பண்ணி விடுகிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப அந்த வாலிபனை ஏன் அங்க வாலிபன் வருகிறது? அவனை உயிர்த்தெழச் செய்து அதை தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்தாரான். தாய் தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. 3வது காரியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி நாம ஜெபிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை நம்மை சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு
முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அநேகர் இடரக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் புஸ்தகம். நம்முடைய ஆவி மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மா மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். இல்லை, ரோமர் 8வது அதிகாரம் 23. ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட. முதல் பலன், ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னது? அதான் உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குதான் டோக்கன் அட்வான்ஸ். முதல் பலன் சொன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அறுவடை. உங்ககிட்ட முதல்ல தேவன் எதை அறுவடை பண்ணியிருக்கிறாரு? உங்ககிட்ட இருந்து தேவன் எதை உரிமை கொண்டாடி இருக்கிறாரு? உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்து கொண்டு நமக்குள்ளே தவித்து கொண்டு இருக்கிறோம். சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படல, அது சரீரம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காகத்தான் நம்ம காத்து கொண்டு நமக்குள்ளே நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அப்ப முதலாவது என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் நான் சாகிற வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னுடைய சரீரம் ஒரு நாள் ரட்சிக்கப்படும். என்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு விதத்துல. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, நீங்க செத்து போய் பல வருஷங்கள் ஆகிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை உயிரோடு எழுப்பி விடுவார். அப்படி இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்க உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, மரிக்காமலேயே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். அப்போ இந்த சாவுக்கு இனமான இந்த சரீரம் அது சாகாமையை தரித்து கொள்ளும். 1 கொரிந்தியர் 15 எடுத்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15 51 52 யாராவது வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. அவர் என்ன பேசுறாருனாக்கா, ஒருவேளை அவங்க இருக்கிற அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்துல இயேசு வந்து விடுவார் என்கிறது போல அவர் விசுவாசித்து அவர் சொல்றார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி உயிரோடு இருப்பாங்க. ஆண்டவர் வரும்பொழுது அப்படியே சரீரம் மறுரூபம் ஆகிவிடும். எக்காலம் துணிக்கும் பொழுது, அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை செத்துட்டவங்களா இருந்தாங்கனாக்கா, ஆண்டவர் இயேசு வரும்பொழுது செத்து போனவங்களாக இருந்தாங்கனாக்கா, அவங்க அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது, அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆனா இப்ப இருக்கிற சரீரம் என்ன சரீரம் தான்? அழிவுக்குரிய சரீரம். இப்ப இருக்கிற சரீரம் என்ன தானா? சாவுக்கு ஏதுவான சரீரம், வியாதிக்கு ஏதுவான சரீரம். ஆமேன். ஆனாலும் தேவன் இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலத்திலேயே அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக சுகத்தை சம்பாதித்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதன் மூலியமாக வியாதியை எதிர்த்து நிற்கிறோம், போராடுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம். ஆனாலும் இந்த சரீரம் தான் ஆய்கொண்டிருக்கிறது, சாவுக்கு ஏதுவாக போய்கொண்டுதான் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவாக போய்கொண்டுதான் இருக்கிறது, அழிவுக்கு நேராக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, ஆமேன், நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், அல்லது அப்படியே நான் மறுரூபமாக்கப்பட்டு விடுவேன். அப்போ இந்த அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். வியாதி, பலவீனம், நோய், வலி, இங்க நோகுது அங்க நோகுது, அப்படிப்பட்ட இந்த சரீரம் அழியாமையை அது தரித்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர்த்தெழுந்த அந்த சம்பவத்தின் மூலியமாக அதை நமக்கு சொல்லுகிறார். ரொம்ப சுருக்கமாக அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னா, வேதத்தில் இருக்கிற எல்லா அநேக அந்த உயிர்த்தெழுந்த சம்பவங்கள் எல்லாத்துமே கடைசி நாட்கள்ல நடக்க போகிற உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. முக்கியமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாகவும் அநேக அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்கிறார், செய்து காண்பித்திருக்கிறார். இப்படிதான் உயிர்த்தெழுதல் உண்டாக போகிறதுன்னு சொல்லிட்டு. லாசரு மரித்து 4 நாளாகி விட்டது. அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனா அதுக்குள்ள இந்த சரீரம் நாரி போன ஒரு நிலைமைக்குள்ளாக வந்து விடுகிறது. கல்லறைக்கு போகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, போகிறார். அங்க மார்த்தாள் சொல்கிறார், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாக ஆயிடுச்சு. ஆண்டவர் அதுக்காகவே விடுறார். அந்த சரீரம் அந்த 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 நிலைக்கு வரணுங்கிறத ஆண்டவர் விடுறார். அதுதான் 2 நாள் லேட்டாக அங்க வருகிறார். ஏன்னு சொன்னாக்கா, இந்த சரீரம் நாரி போகிறது மாத்திரமல்ல, அது மண்ணா போய் மக்கி போய் அது புதைச்சி மண்ணோடு மண்ணாக ஆகியிருந்தாலும் கூட அந்த சரீரத்தை நான் கடைசி நாளில உயிர்ப்பிப்பேன், ஆமீன், காண்பிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேட்டாக அவர் வருகிறார். ஏன்னா யூதர்கள் மத்தியில இன்னொரு நம்பிக்கை, வேதத்தின் அடிப்படை இல்லாத ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மனுஷனை
செத்து போயிட்டான்னு சொன்னாக்கா அவனுடைய ஆத்துமா 3 நாள் வரைக்கும் தான் அங்க சுத்தி கொண்டு இருக்குமா. 3ஆவது நாள் ஆயிட்டாக்கா வாய்ப்பே கிடையாது, ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் அவருக்கு செஞ்சு காட்டினார். 3ஆவது நாள் அவர் உயிர் தெரிந்து காட்டினார். ஏன்னா 3 நாள் ஆயிட்டாலே அந்த மனுஷனை நீங்க என்ன பண்ணாலும் உயிர்ப்பிக்க முடியாதுங்கிறது போல அந்த யூதர்களுடைய நம்பிக்கை. இவர் என்ன பண்றாரு, 3 நாள் என்ன, நான் 4 நாளே கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் வந்து அந்த நாரி போன அந்த சரீரத்துல தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்புகிறார். ஆமென். தம்முடைய கிருபையை அவர் அனுப்புகிறார். லாசரு உயிர்த்தெழுந்து அவன் கல்லறையிலிருந்து வெளியில வருகிறான். அல்லேலூயா. அங்கதான் அந்த வசனத்தை அவர் சொல்லியிருந்தார். 25வது வசனத்துல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரிக்காமல் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நமக்கு அது எந்த விதத்துல பொருந்துகிறது நம்ம கேட்கலாம். மார்த்தாள் மாதிரி நம்மளும் கேட்கலாம், என்ன பாஸ்டர் இல்லையா, இன்றைய சகோதரன் கடைசி நாள்ல உயிர் தெழுவான் தான், அதெல்லாம் எனக்கு தெரியும். பொதுவா உயிர் தெழுது நடக்க போகுது, அன்னைக்கு என்னுடைய சகோதரனும் உயிர் தெழுவான். இன்றைக்கு நான் தானே என்னுடைய சகோதரனை எழுந்துட்டு எனக்கு தானே துக்கம் இருக்கிறது, எனக்கு தானே அந்த வேதனை இருக்கிறது, எனக்கு தானே இப்ப அந்த வியாதி இருக்கிறது, இந்த வியாதியில நான் துன்பப்பட்டு கொண்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம கேட்கலாம். அதாவது நான் தேவனிடத்துல கேட்டேன்னு பாருங்க, இப்போ ஒரு விசுவாசிகளுடைய உறவினர்கள், ரட்சிக்கப்படாத உறவினர்கள் மரித்து விடுகிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது அதுல என்ன காரியம் ஆண்டவரே இல்லையா, ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது இங்க நம்ம வாசிக்க போறோம், அதை பத்தி நீ வந்து அழுவ கூட வேணான்னு சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவு இல்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை. அறிவுனாக்கா அந்த மரணத்தை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்ன நடக்குது மரணத்துல எது எங்க போகிறது, அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு விசுவாசி எங்க போகிறார், அவருடைய ஆத்மா எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, இதெல்லாம் குறித்து ஒரு அறிவு நமக்கு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை. ஏன் அப்படி சொன்னாக்கா, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமே. இயேசுவும் மரிச்சார் தானே, தேவனுடைய குமாரன், அவரே மரணத்தை சந்திச்சார் பாருங்க. அப்ப இயேசுவும் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கூட்டிக் கொண்டு வருவார். ஆமென். இதுதான் அந்த மகிமையான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. இது அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து விட்டார். நாமும் அந்த மரணத்துக்காக நம்ம வந்து பயப்படுகிறது கிடையாது. அதே போல நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது நீங்க வந்து அழக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கடைசி நாளில் நான் அவனை உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல இல்லையா, உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கையற்றவர்களைப் போல நீங்க அழுது கொண்டிருக்க, துக்கித்து கொண்டிருக்க, அறிவில்லாது இருக்க எனக்கு மனது இல்லை. ஆமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார் தான், அந்த துக்கம் இருந்ததுதான். ஆனால் அந்த துக்கத்திலேயே நீங்க கட்டப்பட்டு விடக்கூடாது இல்லையா, அந்த கண்ணீரிலேயே நீங்க மூழ்கி போய் விடக்கூடாது. ஆமேன். அப்போ அந்த உயிர்த்தெழுதல நம்பிக்கை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறபடினால நீங்க அப்படி துக்கத்தோடு இருக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு காண்பித்து இருக்கிறார். சரி, இப்ப 2வதாக ஒரு விசுவாசியுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்கள் மரிக்கும் பொழுது அதுவும் வேதனையை தான் நமக்கு கொண்டு வருகிறது இல்லையா. ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுதும் சரி, அவிசுவாசி உறவினர்கள், நம்ம அன்பு செய்கிறவங்க, நம்முடைய உறவினர்கள் அப்படி மரிக்கும் பொழுது அதுவும் நமக்குள்ளாக வேதனை உண்டு பண்ணி விடுகிறது. அப்ப அழக்கூடாதா, துக்கப்படக்கூடாதுன்னா அதுக்கும் அதே காரியம்தான். நீங்க அழலாம், துக்கப்படலாம், ஆனா அது உங்களை மூழ்கடிக்க பண்ணிவிடக் கூடாது. ஆமீன். எதுல நம்ம நம்பிக்கையா இருப்போம்னு சொன்னாக்கா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், சர்வ லோகத்தின் நியாயாதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அவர் தேவன் அல்ல, சர்வ லோகத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறபடினால சர்வ லோகத்தையும் நியாயம் தீர்க்கிறவர் அவர்தான். அப்போ அவருடைய நியாய தீர்ப்பு எப்படியாக இருந்தாலும் அது சரியானதாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இன்றைக்கு நாமும் ஆறுதல் அடைய முடியும். அல்லேலூயா.
ஏன்னா அவர்களையும் யார் நியாயம் தீர்க்க போகிறான்னாக்கா, இன்றைக்கு நான் ஆராதிக்கிற அந்த நல்ல தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகர்த்தர் தான், சர்வ லோகத்துக்கும் தேவனா இருக்கிற என்னுடைய தேவன் தான் அவர்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ அவருடைய நியாய தீர்ப்பு நியாயமானதாக இருக்கும். ஆமென். அதன் மேல நான் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு நான் ஆறுதல் அடைகிறேன். இன்னைக்கு விசுவாசிக்க அதுல நமக்கு என்ன காரியம் சொன்ன ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அதை முடிக்கலாம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுனால மார்த்தாள மாதிரி நம்ம கேட்க முடியாது இல்லையா? என்ன பாச, இன்னைக்கு எனக்கு தானே இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு தானே இந்த வலி இருக்கிறது, எங்க இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை உயிர்ப்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 8:11, எதுக்கு இந்த சத்தியம் எனக்கு முக்கியம்? நான் ஒரு நாள் கர்த்தர் என்னை நித்திய ஜீவன்ல உயிர்த்தெழ செய்ய போகிறார், நான் மறுரூபமாக்கப்படுகிறேன், நான் நித்திய ஜீவன்ல போய் சேர போகிறேன். அந்த சத்தியம், அதை குறித்த அந்த அறிவு இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுகிறது? இன்னைக்கு நான் இந்த உபத்திரவத்தின் வழியா பாடுகள் வழியா போய் கொண்டிருக்கிற எனக்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்ன ஒரு காரியம், முதல்ல ஒரு காரியம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன அந்த சாவுக்கு ஏதுவான சரீரம்? வியாதிக்கு ஏதுவான சரீரம், பலவீனத்துக்கு ஏதுவான சரீரம், இல்லையா நோய்களுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை இன்றைக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார், அவர் சுகமாக்குகிறார். எப்படின்னு சொன்னா அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே, எனக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமையினாலே என்னுடைய வியாதிக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகிறார், அதை அவர் உயிர்ப்பிக்கிறார். சரி, அது இரண்டாவது எந்த விதத்துல என்னை அது தேற்றுகிறது, அந்த சத்தியம் எப்படி என்னை ஆறுதல் படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா 18வது வசனத்தை பாருங்க. அதுலயே, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று நான் எண்ணுகிறேன். ஆமேன். அங்க என்ன சொல்றாருனாக்கா, ஆமா உண்மைதான், இன்னைக்கு நீங்க ஒரு சில பாடுகள் வழியாக துக்கத்தின் வழியாக நீங்க கடந்து போகிறீங்க, ஆனாலும் இனிமேல் உங்களுக்கு வெளிப்பட போகிற மகிமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுக்காக உண்டாக போகிற அந்த மகிமை, அந்த பரலோக மகிமை, பரலோக கணம், அதனோடு கூட இன்னைக்கு நீங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கிற துன்பத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நீங்க ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க, ஒரு வியாதி பிரச்சனையில இருக்கிறீங்க, ஒரு குடும்ப போராட்டத்தில் இருக்கிறீங்க, ஏன் ஒரு வியாதியின் சூழ்நிலை இருக்கிறீங்க. இதையும் நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுக்கு உண்டாகக்கூடிய மகிமை, கணம், அந்த நித்திய கன மகிமை, அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இக்காலத்து பாடுகள் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுவீர்கள். அதி சீக்கிரத்துல நீங்கி போகும் லேசான உபத்திரவங்களாக அது நமக்கு தெரியும் இக்காலத்து பாடுகள். ஏன் அப்படி சொல்லி சொன்னாக்கா, அதிகமான நித்திய கன மகிமையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதிகமான நித்தியமான, ஒண்ணு அதிகமானது, இரண்டாவது கனமானது, மூணாவது நித்தியமான மகிமையை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். ஆகினால்தான் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஆமேன். இப்ப கொஞ்ச காலம் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், கொஞ்ச காலம் துக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், பல விதமான போராட்டங்கள் வழியாக நான் போய் கொண்டிருக்கிறேன். அது கூட எதுக்காகனாக்கா, என்னுடைய விசுவாசத்தை பொன்னை போல பிரகாசிக்கிறதுக்காகத்தான். ஆனால் எனக்காக தேவன் நித்திய கன மகிமையை அவர் வைத்திருக்கிறார், எனக்காக ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார், உன்னத ஆசீர்வாதங்களை அவர் எனக்காக வைத்திருக்கிறார். மகிமையில இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாக நான் தரிசிக்க போகிறேன், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்க போகிறேன். இப்பதான் வியாதி, பலவீனம், போராட்ட பிரச்சனை, ஆனா அங்க அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் அவரை தரிசிப்பேன். ஆமேன். எல்லோருமாய் எழுந்து நிற்போம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே, பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே, பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார்,
மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார்.